வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தினம் ஒரு திருக்குறள் செக்ஷன்ல மூணாவது டேல இருக்கும், மூணாவது நாள்ல இருக்கும். ஏற்கனவே 2 நாள் ரெண்டு திருக்குறள் ப்ரீவியஸ் இயர் கேட்டதை பார்த்தோம் டிஎன்பிஎஸ்சில. இன்னைக்கு நம்ம மூணாவது நாள்ல இருக்கோம். 2வது நாளும் இறைமாட்சி பார்த்தோம், 3வது நாளும் இறைமாட்சி பார்க்கிறோம்னு கேட்டா, இறைமாட்சி ரொம்ப முக்கியமான அதிகாரம். தமிழ்ல இல்லைனாலும் நமக்கு GS 75 கொஸ்டின்ல இறைமாட்சி திருக்குறள் இருக்கு இல்லையா, இப்ப இருக்க யூனிட் 6ல அதுல இறைமாட்சி அதிகாரம் ரொம்ப ஒரு முக்கியமானதா இருக்கு. ஓகே, பாத்திரலாம். கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையவனாம் வேந்தற்கு ஒளி. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கொடை அளிக்கிற தன்மை, அலி கருணை, செங்கோல் முறை, குடியோம்பல் தளர்ந்த குடிமக்களை காத்தல். இந்த 4ம் தான் வேந்தருக்கு புகழ கொடுக்கக்கூடியது, வேந்தருக்கு ஒளிய கொடுக்கக்கூடியது. இது 4ம் இருக்கவன் தான் புகழுள்ள ஒரு வேந்தன் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்னது? கொடைத்தன்மை, அலி கருணை, செங்கோல் குடியோம்பல் தளர்ந்த குடிமக்களை காத்தல். இது 4ம் இருக்கவன் தான் புகழுடைய அரசன், வேந்தன்னா அரசன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது சம்பந்தப்பட்டு ப்ரீவியஸ் இயர்ல என்ன கொஸ்டின் பார்த்திருக்காங்கன்னு பார்க்கலாம். டேஷ் 4ம் உடையவனாம் வேந்தற்கு ஒளி என வள்ளுவர் வேந்தனுக்கு கூறுகிறார் அப்படின்னு கேட்டுறாங்க. இயற்றல், ஈத்தல், காத்தல், அழித்தல் இதை போட வாய்ப்பு இருக்கு. அதனால ஆனா இதுக்கு ஆன்சர் கொடைத்தன்மை, கருணை, நீதி, தளர்ந்த குடிமக்களை காத்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதே மாதிரி டே 2ல போட்ட இறைமாட்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் திருக்குறள் நம்ம கீழே லிங்க் வச்சிருக்கோம். இதை டச் பண்ணீங்கன்னா 2வது நாளுக்கானது பார்த்துடலாம். இது 3rd டேக்காவது. நம்ம எடுத்துட்டு வர பொருள் முத்தமிழறிஞர் கலைஞர் உரையிலிருந்து எடுத்துட்டு வரோம். ஓகேவா? நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் உரையிலிருந்து எடுத்துட்டு வரோம். இதே மாதிரி தினம் ஒரு திருக்குறள் செக்ஷன், லீடர் செக்ஷன் எல்லாமே நம்ம சேனல்ல போயிட்டு இருக்கு. PCSIக்கு சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.